ஆண்டவருக்கு முன்பாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நாம் எந்த ஒரு உயிரற்ற ஒரு நிலையிலே நாம் இல்லாமல் உயிரோடு இருக்கின்ற ஆண்டவரை போற்றுவதற்காகவும் புகழ்வதற்காக நாம் வந்திருக்கிறோம். இறந்து போன மனிதரிடம் நாம் பேசுவது கிடையாது. இறந்து போன நிலையில் இருக்கின்ற ஒரு அடையாளத்தோடு நாம் ஒருபொழுதும் வாழ்வது கிடையாது. எனவே இதோ இந்த ஆண்டவர் உயிருள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மை காண்கின்றவராக இருக்கிறார், நம்மை பாதுகாக்கின்றவராக இருக்கிறார். எனவே இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் எப்பொழுதுமே ஒரு ஆராதனைக்குரியவராக, புகழ்ச்சிக்குரியவராக திரு அவையானது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவரை நோக்கி நாம் வருகின்ற பொழுது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய நன்றிகளையும் நம்முடைய சோதர பலிகளையும் நம்முடைய எல்லா விதமான புகழ்ச்சியையும் நாம் ஒப்புக் கொடுப்பதற்காக திரு அவையானது ஒவ்வொரு நாளும் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. எனவே அத்தகைய உயிருள்ள ஆண்டவரை நோக்கி நாம் வந்திருக்கிறோம். எனவே திருப்பால் ஆசிரியர் சொல்லி ஜெபிப்பது போன்று, இதோ நான் உயிரோடு இருக்கின்றவரை ஆண்டவரை நான் போற்றி புகழ்ந்து ஆராதிப்பேன். அவருடைய மாட்சி தங்கியுள்ள இடத்தை நான் விரும்புகிறேன். அவருடைய மாட்சி உள்ள இந்த இடத்தை நான் எப்பொழுதுமே ஆசிக்கின்றேன் என்று சொல்லி, இது இந்த பலிபீடத்துக்கு முன்பாக இருக்கின்ற நமது உயிருள்ள ஆண்டவரை இது இந்த ஆவிக்குரிய பாடல் மூலமாக நாம் பாடி ஆண்டவரை நாம் ஆராதித்து, குறிப்பாக அவருடைய இறை பிரசனத்தை நாம் முழுவதுமாக நாம் உணர்வோம். எனவே இந்த 8வது மாதத்தை ஆண்டவர் நாம் தேடி வந்திருக்கிறோம். நமக்கு இருக்கின்ற உலக கவலைகள், உலக பிரச்சனைகள், உலக சம்பந்தமான பலவிதமான காரியங்களை குறித்தெல்லாம் நாம் கவலை கொள்ளாமல், இதோ என் ஆண்டவர், என் தகப்பன் என் மத்தியிலே இருக்கிறார், எனவே அவரை நான் ஆராதிப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி எல்லாவற்றையும் நாம் மறந்து போய் தாவீது அரசர் சொல்வது போன்று, ஆண்டவரே எனக்குரிய பங்கு, ஆண்டவரே எனக்குரிய நிலையான சொத்து, ஆண்டவருடைய இந்த இடத்துல எனக்கு நிலையான பேரின்பம் உண்டு, ஆண்டவரை என் கண்முன்பாக நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்தது போன்று நாமும் உலக சம்பந்தமான எல்லா விதமான காரியங்களையும் நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு, இதோ என் ஆண்டவர் என் கண்முன்பாக இருக்கிறார் என்று சொல்லி அந்த ஆண்டவரை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு நாம் ஆராதித்து அவருடைய இறை பிரசனத்தை உணர்வோம். முழு பலத்தோடு முழு வலிமையோடு இஸ்ராயேலே கேள், உன் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே. இஸ்ராயேலே மீண்டுமாக செவிகொடு, உன் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். அவரை முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு வலிமையோடு நீ அன்பு கூறுவாயாகும். இவற்றை உன் மனதில் நிறுத்து, உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ எடுத்துக் கூறு. நீ செல்கின்ற பொழுதும் வழி பயணிக்கும் பொழுதும் பயணிக்கும் பொழுதும் நீ இதை பற்றியே பேசு என்று சொல்லி ஆண்டவர் மீது அன்பு கூறுவர்கள் எவ்வளவு மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்குரிய என்று இடைச்சட்ட நூலிலே 6வது அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் வாசிப்பது போன்று, இது அந்த அன்பு ஆண்டவரை முழு பலத்தோடு நான் அன்பு செய்வேன் என்று சொல்லி இது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை பாடி ஆண்டவரை நாம் துதிப்போம். ஆண்டவரை மறவாதே, அவர் செய்த சகலவிதமான நன்மைகளாம் மனதிற்குள். மீண்டுமாக ஆண்டவனுக்கு நன்மை செய்கின்ற காலம் இதுவே இந்த ஆண்டவர் சொல்லும் போன்று, ஆண்டவர் இதுவரை நமக்கு செய்த எண்ணற்ற நன்மையான காரியங்களை ஆண்டவருடைய உயிருள்ள பிரசனத்துக்கு முன்பாக நாம் நினைவு கூறுவோம். எத்தனை விதமான காரியங்களை குறித்து ஆண்டவரை நன்றி சொல்வதற்காக அழைக்கிறார். இந்த
உலகத்தில் நாம் இருக்கின்ற வரை ஆண்டவர் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு கொடை நம்மை உலகத்தில் உயிரோடு வாழ செய்வது. ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உயிரோடு பாதுகாத்து வருகிறார். இதோ நம்முடைய உயிரை சாவினின்று அவர் விடுவிக்கிறார். எனவே அத்தகைய அன்பு ஆண்டவரை நோக்கி இது உயிரோடு இருக்கிற நாம் எபினேசரே என்று சொல்லி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா என்று சொல்லி இது ஆவிக்குரிய வார்த்தைகள் சொல்லி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். செலுத்துகிறோம். இது ஆண்டவர் உன்னை காண்கின்றவராக இருக்கிறார். நீ எந்த நிலையில் இருக்கிறாய் என்பதை ஆண்டவர் அறிந்தவராக இருக்கிறார். இதோ நீ போகின்ற பொழுதும் வருகின்ற பொழுதும் ஆண்டவர் உன்னை பார்க்கின்றவராக இருக்கிறார். நீ தொலைவில் இருந்து வருகின்ற பொழுது ஆண்டவர் உன்னுடைய நிலைமையை அறிந்துகின்றார். இதோ அந்த ஆண்டவர் உன்னை காண்கின்றவராக இருக்கிறார். யெகோவா இரே என்று சொல்லி என்னை காண்கின்றவர் நீரே என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். இந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் உன்னை காண்பது ஒரு விதமாக இருந்தாலும் ஆண்டவர் உன்னை காண்பது வேறு விதமாக இருக்கிறது. அவருடைய அன்பினாலும் பேரன்பினாலும் இரக்கத்தினாலும் உன்னை அன்பினால் அரவணைக்கின்றவராக இருக்கிறார். எனவே அத்தகைய அன்பு ஆண்டவர் உன்னை உற்று நோக்குகின்றவரை ஆண்டவரை உடைய இரக்கம் எனக்கு கிடைக்கின்றவரை என்னுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து விசுவாசத்தினுடைய கண்களை திறந்து உற்று நோக்கி இந்த ஆண்டவரை நோக்கி நாம் ஆராதித்து துதிப்போம். ஆண்டவரை சுகப்படுத்துகின்றவராக இருக்கிறார். நம்முடைய பலவீனங்கள் மத்தியிலே நம்முடைய பாவத்தின் மத்தியிலே நாம் வாழ்ந்தாலும் கூட ஆண்டவர் இதோ நான் விரும்புகிறேன் சுகமாக என்று சொல்லி நம்மை ஒவ்வொரு நாளும் சுகப்படுத்துகின்றவர் அவரே. இதோ இயேசுவே என்னை சுகப்படுத்தும். அநேக நோயாளிகளை ஆண்டவரே இதோ இந்த ஆராதனை சமயத்திலே ஆண்டவர் சுகப்படுத்துவதை நான் உணர்கிறேன் அப்பா. இயேசுவே ஆண்டவரே இதோ பல்வேறு நோய்கள் மத்தியிலே வந்திருக்கின்ற பிள்ளைகள் ஆண்டவரே யெகோவாயிரப்பா என்று சொல்லி நாங்கள் அழைக்கிறோம். ஆண்டவரை எங்களை சுகப்படுத்தும், குணப்படுத்தும், பலப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். யெகோவாரப்பா யெகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவாரப்பா யெகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு வேளத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை
இயேசுவே ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை உயர்த்தி வேணுமாக இது அந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். இயேசுவே இன்னும் முழு வலிமையோடு ஆராதிக்கின்றோம். சொல்லு ஆண்டவரே, ஆண்டவரே இன்னும் முழு வலிமையோடு முழு வலிமையோடு ஆராதிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவரே இன்னும் முழு பலத்தோடு முழு பலத்தோடு இன்னும் மிகுதியாக அன்பு செய்கிறோம். இன்னும் மிகுதியாக அன்பு செய்கிறோம். இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவரே நற்கருணை ஆண்டவரே, நற்கருணை ஆண்டவரே இன்னும் முழு பலத்தோடு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் முழு பலத்தோடு அன்பு செய்கிறோம். இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவரே அதிகமாக நம்புகிறோம். இன்னும் அதிகமாக நம்புகிறோம். இன்னும் அதிகமாக விசுவசிக்கின்றோம். இன்னும் அதிகமாக விசுவசிக்கிறோம். எங்களுடைய நம்பிக்கையின்மையை ஆண்டவரை எடுத்துக்கொள்ளும். ஆண்டவரை எடுத்துக்கொள்ளும். எங்களுக்கு நம்பிக்கையை தாரும். எங்களுக்கு நம்பிக்கையை தாரும். விசுவாசத்தை அதிகப்படுத்தும். விசுவாசத்தை அதிகப்படுத்தும். நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்தும். நம்பிக்கையை இன்னும் ஆழப்படுத்தும். இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவரே விசுவசிக்கிறோம் அப்பா. நாங்கள் விசுவசிக்கிறோம் அப்பா. நாங்கள் நம்புகிறோம் அப்பா. அப்பா உம்மை நம்புகிறோம் அப்பா. எங்களுக்கு தேவையானதை தாரும். எங்களுக்கு தேவையானதை தாரும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுப்பா உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை இந்த இடத்திற்கு அழைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை இந்த இடத்திற்கு அழைத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிழ்ச்சியை தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். மகிழ்ச்சியை தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிரச்சனைகளை மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிரச்சனைகளை மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். சமாதானத்தை தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். சமாதானத்தை தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தொடுவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை தொடுவதற்காக நன்றி. எங்களோடு பேசுவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு பேசுவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு தங்குவதற்காக ஆண்டவரே. தங்குவதற்காக நன்றி ஆண்டவரே. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். ஆமென் ஆமென் ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹோசன்னா ஹோசன்னா. பரிசுத்தர் 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 பரிசுத்தர். வாரும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே. ஆவே மரியா, ஆவே மரியா. மரியே வாழ்க, மரியே வாழ்க. உண்மையான தேவனுடைய அன்பு பிள்ளைகள், அநேக பிள்ளைகளை மீண்டுமாக ஆண்டவர் இந்த இடத்திற்கு அன்போடு அழைத்து வந்ததற்காக கூட்டிக் கொண்டு இந்த இடத்திலே பாதுகாப்பாக அநேகமான விபத்துகள் ஆபத்துகள் நிறைந்த இந்த உலகத்திலே பயணம் செய்கின்ற நம்மை மீண்டுமாக இந்த இடத்திற்கு அழைத்து வந்ததற்காக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்மை உற்சாக நிலையிலே ஒவ்வொரு நாளும் வைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மைக்கு ஒரு பொழுதுமே சோர்வை கொடுப்பதே கிடையாது. காரணம் நாம் ஆண்டவர் மத்தியிலே இருக்கிறோம். எனவே அதற்காக இன்று மீண்டுமாக ஒரு மாதத்தை ஆண்டவர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பதற்காக நாம் நன்றி செலுத்தி, குறிப்பாக இந்த நற்கருணை ஆண்டவரை பார்த்து நாம் மீண்டுமாக கேட்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், மீண்டுமாக ஆண்டவரே எங்களுக்கு தரக்கூடிய அந்த ஒரு ஆசீர்வாதம் வேறு ஒன்றும் கிடையாது. ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கையை மிகுதியாக்கும். சொல்லுங்கள், ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கையை மிகுதியாக்கும். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரை நாங்கள் தேடி வருகிறோம். ஆண்டவரே, சில சமயத்தில் நம்பிக்கையற்ற நிலையில் நாங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து போனாலும் நீர் நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தாலும் நீர் எங்கள் மீது அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்கிறேன். எனவே அந்த நம்பிக்கையின் பொருள் தான் எங்களை ஒவ்வொரு நாளும் இந்த இடத்திற்கு அழைத்து வருகிறேன். எனவே அந்த நம்பிக்கை விசுவாசம் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரை பெருகும்படியாக செய்யும் என்று சொல்லி நம்முடைய வலது கரங்களை உயர்த்தி இயேசு இருக்கின்ற எந்த இடத்தை நோக்கி நாம் சொல்லுவோம், ஆண்டவரை எங்களுடைய விசுவாசத்தை மிகுதியாக்கும். நாங்கள் தேடி வந்த நன்மையான காரியங்கள் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக, உம்மிலே விசுவாசிக்கும்படியாக எங்களுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தும். Praise the Lord. Hallelujah. Hallelujah. மரியே வாழ்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே,
இந்த 8வது மாதத்தை ஆண்டவர் எனக்கு ஏன் கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறவங்க, மிக சுகத்தோடு இருக்கிறவங்க, இந்த மாதங்களுக்கு பெரிய பிரச்சனையாக வரப்பொழுது ஃபாதர் அப்படின்னு சொல்கிறவங்க சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். இந்த மாதம் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொன்னேன். 1ஆந்தேதியே 2ஆந்தேதி நீங்கள் 3ஆந்தேதியே பிரச்சனை வந்துச்சு. உங்களுக்கு நல்லா கவனமாக கேட்கணும் ஆண்டவருடைய வார்த்தையை. பிரச்சனைங்களுக்கு இந்த மாதம் வரும் ஃபாதர் அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் சொன்னேன். அதனால் இந்த ஆடி மாதம் என்று சொன்ன உடனே அது பிரச்சனைக்குரிய ஒரு மாதம் அப்படின்னு யாரும் நினைக்கக்கூடாது. அதிலும் ஆண்டவர் சில ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். என்ன, அன்னைக்கு எந்த நல்ல காரியமும் அந்த மாதத்தில் நடக்காத வண்ணமாக ஆண்டவர் பார்த்துக்கிறார். கல்யாணம், காது குத்து, வீட்டில் இப்போ வீடு போகிறது, புதிய வீடுக்கு போகிறது, அப்படியெல்லாம் அந்த மாதிரி காரியம்லாம் இல்லாமல் ஆண்டவர்மை செலவில்லாமல் பார்த்துக்கிறார். எந்த ட்ரெஸ்ஸு நம்ம எடுக்க வேண்டியதில்லை, எந்த துணிமணி நம்ம எடுக்க வேண்டியதில்லை, எல்லாவற்றிலும் ஆண்டவரும் பாதுகாப்பு கொடுக்குறார். எனவே அந்த ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கடந்த மாதம் ஃபுல்லாக நல்லா ஒவ்வொரு கல்யாணம், காது குத்து, விருந்து நிறைய பேர் சாப்பிட்டு ஒரு சுற்று வெளியே குண்டாயிட்டாங்க. நல்லா தெரியுது எனக்கு. எந்த கல்யாணத்தை பார்த்தாலும் நின்றுகிட்டே இருந்தாங்க. சாப்பாடு அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் நம்ம கொடுக்கணும், அது நிறைவாக கொடுக்கணும். அதுதான் அனுதினம் உணவை ஆண்டவர் எங்களுக்கு தாருன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து நாம் ஜெபிக்கிறோம். எனவே இன்றைய மாதத்திலே நான் எடுத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, யோவான் எழுதிய நற்செய்தியிலே ஒரு அற்புதமான ஒரு குடும்பத்தை நாம் பார்க்குறோம். யோவான் எழுதிய நற்செய்தி 11வது அதிகாரத்திலே ஒரு குடும்பத்தை பார்க்குறோம். எல்லா குடும்பத்திலேருந்து தான் வந்திருக்கிறோம். எனக்கு குடும்பம் இல்லை ஃபாதர் அப்படின்னு யாருமே சொல்லவே முடியாது. எனக்கு குடும்பம் என்னுடைய பெற்றோர்கள். என்னுடைய பெற்றோர்கள் இல்லை என்றால் நான் இந்த இடத்தில் நான் நிற்க முடியாது. உங்களுக்கு குடும்பம் இருக்கிறது, கணவன், மனைவி, பிள்ளைகள், எல்லாமே உற்றார் உறவினர்கள், சொந்தக்காரங்க எல்லாமே இருக்கிறாங்க. அவர்களுடைய அந்த ஒரு குடும்பத்தின் அடையாளம். யாருமே குடும்பம் இல்லாமல் இருக்க முடியாது. ஆண்டவர் குடும்பத்தை எவ்வளவு நேசிக்கிறார் பார்த்தீங்களா? ஆதியாகமத்தினுடைய தொடக்க நிலையிலே ஆதாமையும் ஏவாளையும் ஒரு குடும்பத்தின் அடையாளமாக உருவாக்கினார். எனவே அத்தகைய ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், எப்படி ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எனவே அத்தகைய ஒரு அற்புதமான ஒரு குடும்பத்தை நான் பார்க்க போகிறோம். வேதத்திலே எடுத்து வாசிக்கின்ற பொழுது நிறைய குடும்பங்கள் இருக்குது, நிறைய குடும்பங்கள் இருக்குது. இந்த வேதத்தினுடைய தொடக்க நூலிலிருந்து திருவெளிப்பாட்டு நூல் வரை நாம் காண்கின்ற பொழுது எல்லாம் குடும்பத்தில் நிறைய குடும்பங்களை இந்த வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே அதிலே ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்கள், மற்றாவது இன்னொரு குடும்பங்கள் இருக்கிறது, அது ஆண்டவரால் சபிக்கப்பட்ட குடும்பங்கள், ஆண்டவர் நேசிக்காத குடும்பங்கள். நீங்கள் ஆண்டவர் விரும்புகின்ற வண்ணமாக இருக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கணும். ஆண்டவர் விரும்பாத குடும்பங்களாக, ஆண்டவரால் சபிக்கப்பட்ட ஒரு குடும்பங்களாக நீங்கள் ஒருபொழுதுமே இருக்கக்கூடாது. இப்போ சொல்லுங்க, ஆண்டவர் விரும்புகிற குடும்பமாக நாங்கள் இருக்கிறோம் ஃபாதர், எனவே அப்படியாப்பட்ட குடும்பத்தை ஆண்டவர் எங்களுக்கு தரணும்னு சொல்லி நினைக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரே, சபிக்கப்பட்ட குடும்பங்களாக, சபிக்கப்பட்ட பிள்ளைகளாக வேதத்தில் நான் காண்கின்ற அந்த ஒரு அடையாளங்களாக நாங்கள் ஒருபொழுதுமே வாழக்கூடாது. எனவே அத்தேற்பட்ட குடும்பங்கள் ஆண்டவரே எங்களுக்கு தேவை இல்லை என்று சொல்லுகிறவங்க மீண்டுமாக சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் இந்த ஆண்டவருக்கு முன்பாக அமர்ந்திருப்பது ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு குடும்பமாக இருப்பது. எடுத்து வாசிப்போம். 11வது அதிகாரம், அதில் முதலாவது அந்த ஒரு 2 வசனங்கள் வாசித்தால் போதும். அதிலே அந்த குடும்பத்தினுடைய அடையாளம் வந்துவிட்டது. யாராச்சும் ஒருத்தர் வாசிங்க, மற்றவங்க கவனமாக கேளுங்க. விவிலியம் இருக்கிறவங்க எடுத்து வாசிங்க. பெத்தானியாவில் வாழ்ந்து வந்த லாசர் என்னும் ஒருவர் நோயிற்றிருந்தார். அவ்வூரில்தான் மரியாவும் அவருடைய சகோதரியான மாத்தாவும் வாழ்ந்து வந்தனர். பார்த்தீங்களா, ஒரு பெத்தானியாவில் ஒரு குடும்பம். இன்றைக்கி காரைக்குடியில் ஒரு குடும்பம் இருக்கலாம், எரணாப்பட்டியில் ஒரு குடும்பம் இருக்கலாம், அல்லது இப்பொழுது நம்முடைய இந்த உபகாரத்தாயை நோக்கி வந்திருக்கிற நானாக்குடி, ஓரியூர், பங்களது ஓரியூர்லேருந்து ஒரு சிற்றூரில் இருக்கலாம். நானாக்குடி நினைக்கிறேன். இன்றைக்கி உணவு வழங்குறவங்க நானாக்குடி, இன்றைக்கி உணவு வழங்குறவங்க நானாக்குடி, காட்டுக்குடி, பிரைஸ் தி லார்ட், காட்டுக்குடி. மற்றபடி மையபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வசிக்கின்றவர்களாக இருக்கலாம். யாருமே எனக்கு ஊர் இல்லை ஃபாதர், ஊர் பேரே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு யாராச்சும் இருக்கிறீங்களா? நெய்வாசல் கூட வந்திருக்கிறீங்க. நெய்வாசல் நாங்கள் இருக்கிறோம் ஃபாதர் அப்படின்னு பெருமையாக சொல்லலாம். அப்புறம் வேறு எங்கேயும் இருக்கிறீங்க, சொல்லாத ஊர் ஏதாச்சும் இருக்குதா?
தம்பிபுரத்துலேருந்து தம்பிபுரத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஃபாதர் அப்படின்னு சொல்லலாம். வேறு யார் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவனே தேவகோட்டை ரஸ்தா, அது ஆண்டவருடைய வாழ்கின்ற ஒரு இடம், ஒரு கரிஸ்மாட்டிக் ஒரு இடம். அந்த இடத்துல நான் இருக்கிறோம் ஃபாதர்னு சொல்லி பெருமையாக சொல்லலாம். எந்தெந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களோ அதெல்லாம் பெருமைக்கூடிய ஒரு இடம். ஓரியூர் சொல்லிட்டேன், ஓரியூர் ஒய்யானது, ஓரியூரில் ஒய்யானதுன்னு ஒரு கிராமம் இருக்குது, அது பாதர்குடி பங்கு அது. எனவே எங்கே ஒரு சிற்றூரில் இருந்தாலும் அது ஊர் இல்லாமல் இருக்காது. ஊர் இல்லாமல் எந்த இடத்துலையும் வாழவே முடியாது. அது மணமேல்குடி, பிரைஸ் தி லார்ட் பக்கத்துலேருந்து மணமேல்குடி, அது வந்து விச்சூர் பங்கு. அப்புறம் திருப்பத்திலேருந்து வந்திருக்கலாம். நிறைய பங்குலேருந்து ஒவ்வொரு ஊர்லேருந்து ஆத்தங்குடி, இந்த மாதிரி நிறைய இடங்கள்லேருந்து வந்திருக்கலாம். எல்லாருக்கும் ஒரு ஊர் இருக்குது. ஆனால் பைபிளில் இருக்கிற ஊரினுடைய ஒரு ஆசீர்வாதம் எந்த ஊர் அது? அது நீங்கள் மறந்துடக்கூடாது. அப்போ நெய்வாசல் இருக்கிறவங்களும் சரி, அழகாப்புல இருந்தாலும் சரி, மணமேலுக்குள்ளே இருந்தாலும் சரி, நீ எந்த ஊரை போன்று இருக்கணும்? பெத்தானியாவை போன்று இருக்கணும். அதுதான் நான் சொல்ல வரேன். நீ எந்த ஊர்லனாலும் இருந்துக்குங்க, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் பெத்தானியாவில் இருக்கின்ற அந்த குடும்பத்தை போன்று என்னுடைய குடும்பம் இருக்கணும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு ஊர். அந்த பெத்தானியாவில் வந்து 3 பேர் இருக்கிறாங்க. அந்த 3 பேரில் அற்புதமான லாசர், மார்த்தாள், மரியாள். இப்போ உங்களுக்கு நினைச்சு பாருங்க, உங்களுக்கு வந்து கணவன், மனைவி, பிள்ளைகள். ஃபாதர் எனக்கு வீட்டுக்காரர் இல்லை ஃபாதர், அவர் இருந்து ஒன்று இல்லாத ஒன்று அப்படின்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். பரவாயில்ல, எல்லாம் கவனமாக தான் இருக்குது. சில சமயத்தில் அவர் இருந்தாலும் ஒன்று இல்லாட்டி ஒன்று, எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படி ஒருத்தருமே இல்லை. இந்த இடத்துல பாருங்கள், எவ்வளவு பாருங்கள் ஒரு ஆசீர்வாதத்தில் ஒன்று. கணவன் எனக்கு சம்பாதிக்கிறாரு, அதை கொண்டாந்து கொடுக்குறாரு, இல்லை, எனக்கு கடவுள் அவர் கொடுத்த ஒரு பரிசு, என் வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரையும் நான் அவரை அன்பு செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொடுக்கப்பட்டவர் தான் என்னுடைய கணவர் அப்படின்னு நினைக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்னுடைய மனைவி சம்பாரித்து கொடுத்தாலும் சரி, கொடுக்கலாலும் சரி, ஃபாதர் நிச்சயமாக அவங்க என்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி பகுதி வரை வரவங்க. கடவுள் எனக்கு அந்த மனைவியை கொடுத்துருக்குறாங்க அப்படி உண்மையாக விசுவசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இதுதான் குடும்பம், கேட்டுங்களா? அதே போன்று வாழ்ந்த ஒரு குடும்பம், பெத்தானியாவில் வாழ்ந்த ஒரு குடும்பத்தை பார்க்குறோம். அதில் வந்து இன்னைக்கு நிறைய பேர் குடும்பங்களாக வந்திருக்கிறீங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு ஜெபம் இருக்கிறது. உபகாரமாக பார்த்து எனக்கு ஒன்றுமே வேண்டாம் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க மிக சொற்பம். எனக்கு ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, மாதா ஏன் நம்மளை கூப்பிட்டுருக்காரு அப்படின்னா, நம்முடைய தேவைகளை, உங்களுடைய தேவைகளை நான் பரிந்துரை செய்வதற்காக தான். அப்போ அப்பேற்பட்ட மாதாவிட நான் வந்து ஒரு கோரிக்கையை நான் வைக்கல ஃபாதர், ஜெபங்களை வைக்கலை, விண்ணப்பத்தை வைக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. மாதாவை தேடி வரும் அப்படின்னா, ஒரு உனக்கு தேவையில்லைன்னா கூட மாதா எனக்கு இதை செஞ்சுருக்கிறீங்க, என் உள்ளத்தின் ஆழத்தில் நான் நன்றி சொல்கிறேன், அதுக்காண்டி வரணும்ல, ஒரு சோத்திரம் நான் ஒப்பு கொடுக்குறேன். அவர் சும்மா வெறுமனே உட்காந்து வெறுமனே திரும்பி சொல்லக்கூடிய பிள்ளைகள் அல்ல நம்ம. அப்படியாப்பட்டவங்க வேற எங்கேயாச்சும் உட்காந்துருக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல வந்து உட்காந்து மாதாட்ட ஒன்றுமே சொல்லாமல் நான் போனோம் அப்படின்னா, நம்ம இங்கே இந்த இடத்துக்கு வந்ததனுடைய ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிருக்கும். பிரச்சனையில் இருக்கிறவங்க, நெருக்கடியில் இருக்கிறவங்க, வேதனையில் இருக்கிறவங்க, இன்னும் இந்த தேவைகள் எனக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ஆண்டவர் நோக்கி வர முடியும். ஆண்டவர் எனக்கு தேவை என்று நினைக்கிறவர்கள் பேறு பெற்றவர்கள். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு தேவை, உபகாரமாதா எனக்கு தேவை, உபகாரமாதாவின் பரிந்துரை எனக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறவர்கள் பேறு பெற்றவர்கள். சொல்லுங்க, நாங்கள்லாம், நீங்கள்லாம் யாரு? பேறு பெற்றவங்க. சொல்லுங்க, நாங்கள் பேறு பெற்றவர்கள். நல்லா சொல்லுங்கள். நீங்கள் வந்து பேர் பெற்றவனு வந்து ஒன்று சபிக்கப்பட்ட வார்த்தை கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் உள்ள வார்த்தை வேதத்தில் பார்க்குறோம். பேர் பெற்றவர்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஆண்டவர் கொடுக்கு. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், மாதா பார்த்து, ஆண்டவருடைய இந்த இடத்தை பார்த்து, நாங்கள் பேர் பெற்றவர்கள், எங்களுடைய குடும்பம் பேறு பெற்ற குடும்பம். சில சமயத்தில் வெற்றி பந்தா சொல்லுவோம், நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தை பற்றி தெரியாதா, எங்களுடைய குடும்பத்தினுடைய பாரம்பரியம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்லாம் சொல்லி கொண்டு இருப்பான். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக வந்து என்னுடைய குடும்பம் பேறு பெற்ற குடும்பம்னு சொல்லி ஆண்டவர் உன்னை நினைக்கின்ற பொழுதுதான் என்னுடைய குடும்பம் பேறு பெற்ற குடும்பம். நீயா சொல்லிட்டு இருக்க முடியாது.
அப்போ ஆண்டவருக்கு அருகாமையில் இருந்து என்னுடைய குடும்பம் பேறு பெற்ற குடும்பமாக மாற்றும் என்று சொல்கின்ற பொழுது அது நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. அப்போ பெத்தானியில் வாழ்ந்த அதே குடும்பம் பேறு பெற்ற குடும்பத்தை போன்று என்னுடைய குடும்பம் பேறு பெற்ற குடும்பமாக இருக்கணும் அப்படின்னா ஏதோ ஒன்றை நீ தேடி நான் நாடி வந்திருக்கிறேன். பாருங்க, அடுத்த வரியில் 11வது வசனத்தை 11வது அதிகாரத்தை மீண்டுமாக எடுத்து பார்ப்போம். அதில் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க மரியாள். 2வது அதிகாரம் வாசிங்க. நல்லா கவனிங்க. லாசரின் சகோதரிகள், நல்லா எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. லாசரின் சகோதரிகள் சொல்லுங்க எல்லாமே. நல்லா சத்தமாக சொல்லணும். இது ஒரு குடும்பம். நீங்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கிறீங்க, கணவன் மனைவி இருக்கிறீங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதே போன்று லாசரின் சகோதரிகள் யார் யாருன்னா மார்த்தாள், மரியாள். அப்படியா? அதே போன்று இதோ எல்லாம் சொல்லுங்க. லாசரின் சகோதரிகள் இயேசுவிடம் ஆள் அனுப்பி ஆண்டவரே உம் நண்பன் நோயிற்றிருக்கின்றான் என்று தெரிவித்தார்கள். பாருங்க, அவர் இதை கேட்டு இந்த நோய் சாவில் போய் முடியாது, கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயிற்றான். இதனால் மானிட மகனும் மாட்சி பெறுவார் என்றார். மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார். லாசர் நோயிற்றிருந்ததை கேள்விப்பட்ட பிறகு தாம் இருந்த இடத்தில் இன்னும் 2 நாள் அவர் தங்கியிருந்தார். அதங்களை உயர்த்தி சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தை புரிஞ்சவங்க சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். இதனுடைய அர்த்தம் புரிஞ்சவங்க சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். அர்த்தம் புரிஞ்சிருச்சா? ஆசீர்வாதத்தை கொடுத்துடலாமா? இப்படா முடிக்கிறார் ஒருத்தர் இருக்கிறார், காரைக்குடிக்கார். இதனுடைய அர்த்தம் புரிஞ்சவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவே எங்களோடு பேசும். இயேசுவே இந்த வார்த்தையை எங்களுக்கு தெளிவுபடுத்தும். நல்ல ஆழமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா லாசர் மீதும் மார்த்தாள் மீதும் மரியாள் மீதும் இயேசு அன்பு கொண்டிருந்தார். அன்பு கொண்டிருந்தவர் லாசர் நோயிற்றிருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே எழுந்து ஓடுனாரா? சொன்ன உடனே எல்லாம் கவனமாக கேளுங்க. வேதத்தில் என்ன வாசிக்கப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது? நீ சொன்ன ஒரு ஆளை அனுப்பி இந்த மாதிரி உன்னுடைய லாசர் உன் நண்பன் இறந்து சாகும் தருவாயில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்பி சொன்ன பிற்பாடும் இயேசு உடனே வேட்டியை வரிஞ்சு கட்டிட்டு ஓடலை, இருந்த இடத்துல அப்படியே இருந்தார். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் இந்த இடத்துல உட்காந்துருக்குறோம். ஆண்டவரே, எத்தனை வாட்டி உன்கிட்ட சொன்னேன், எனக்கு இதை கொடுக்கணும்னு சொன்னேன், எனக்கு இந்த காரியம் நடக்கணும்னு சொன்னேன், நீ எப்பயாச்சும் நீ கேட்டு இருக்கிறியா? உன் காது என்னை செவிட்டுக்காதா அப்படின்னு எத்தனை முறை ஆண்டவரை பார்த்து நாம் கேட்டிருப்போம். கேட்காதவங்க நிச்சயமாக இருக்கவே முடியாது. நான் கூட சில சமயத்தில் கேட்டிருக்கேன், ஆண்டவரே ஏன் எனக்கு இது கஷ்டம், ஏன் எனக்கு இது துன்பம், நான் உண்மையை தான் அனுபவிச்சிருக்கிறேன், உன்னை தானே ஒவ்வொரு நாளும் நான் ஆராதிக்கிறேன். அதே ஒன்று தான் நீங்களும் அதே அடையாளத்துக்குள்ள இருக்கிறீங்க. இன்னைக்கு உங்களுடைய குடும்பம் லாசரை போன்று மாத்தாவை போன்று மரியாதை போன்று அன்பு செய்யப்பட்ட குடும்பம் தான். ஒவ்வொரு மாதமும் ஏன் ஓடி வர்றீங்க? ஆண்டவர் மீது நான் அன்பு வச்சிருக்கேன் அடையாளமாக தான் ஓடி வர்றீங்க. எவ்வளோ வேலைகள் இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வர்றீங்க அப்படின்னா அதனுடைய அடையாளம் என்ன? ஆண்டவர் மீது நான் அனுபவிச்சிருக்கிறோம்னு சொல்லி அர்த்தம். அப்படியாப்பட்ட ஆண்டவர் என்னுடைய எல்லா விதமான ஜபங்களுக்கும் உடனே அடுத்த நிமிஷமே எனக்கு பதில் கொடுக்கிறார் ஃபாதர் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த உலகத்தில் கொஞ்சம் பேர் தான். உண்மையா இல்லையா? லாசரை போன்று மர்த்தாளை போன்று மரியாளை போன்று ஆண்டவரே எனக்கு பதில் கிடைக்கல அப்படின்னு சொல்லி எத்தனை விதமான குடும்பங்கள் இன்று ஏங்கிக் கொண்டிருக்கிறது. மாத்தா மரியாள் ஆண்டவர் நேசித்த மிகப்பெரிய ஒரு குடும்பம். மாத்தாளையும் மரியாளையும் அவர் நினைக்காத நேரமே கிடையாது. அந்த குடும்பத்துக்கு எப்பப்பட்ட வாய்ப்பு இருக்கிறதோ அப்பப்பெல்லாம் அந்த குடும்பத்துக்கு போறார். அங்கே சமைக்கப்பட்ட சாப்பாடை நல்லா உண்கிறார், சாப்பிட்றார். அப்படியாப்பட்ட ஒரு குடும்பத்திலே கஷ்டம் வேதனை என்று சொன்னவுடன் இயேசு போகாமல் அப்படியே இருந்து வர்றார். ஏன் தேவனுடைய பிள்ளை யோசிச்சு பாருங்க.
யாராச்சும் உங்கள் உறவினரில் ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க அல்லது நோயிட்டு இருக்கிறாங்க, அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுறீங்க, பஸ் ஏறி அந்த மனுஷனை போய் நீங்கள் பார்க்குறீங்க. உதவி செய்வதற்கு உதவி செய்கிற அடுத்தார் அவன் கஷ்டப்பட்டு நோயில் இருக்கிறான் அப்படின்னு அடுத்த நிமிடமே நம்ம ஓடுறோம். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல ஓடாமல் ஏன் இருக்கிறாரு, ஏன் என்னை அன்பு செய்யாமல் இருக்கிறார்னு சொல்லி இதே இந்த கேள்விதான் மாத்தாள் மரியாள் குடும்பத்தில் எழுந்தது. என்று உங்களுக்கு இருக்கின்ற அதே வேதனை தான் மாத்தாளுக்கு மரியாளுக்கும். எத்தனை முறை நான் ஆண்டவரை வேண்டிக்கிட்டு இருந்தேன், எத்தனை முறை எனக்கு வேலை வாய்ப்பு எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் இன்னும் என்னை கண்ணோக்கவில்லைன்னு சொல்லி மாத்தாள் மரியாளுக்கு இருக்கின்ற அதே வேதனை இன்று நமக்குள் நிறைவேறிக்கிறீங்க. அந்த வேதனையை ஆண்டவர் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மேன்மை தேவனுடைய பிள்ளைகளே, வருகின்ற வழியில் தான் இப்போ காலையிலே ஒருத்தர் சொன்னார், இந்த இன்று அன்பின் உணவு கொடுக்கக்கூடிய காட்டுக்குடியை சார்ந்த ஒரு சகோதரர், அவருக்கு மருத்துவமனையிலே கேன்சர் வியாதி என்று சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. கேன்சர் வியாதி என்று சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அந்த கம்பெனி கூட அவர் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நீ எல்லாம் கேன்சர்லாம் உனக்கு இல்லாமல் போனால் தான் நீ வர முடியும். சில சமயத்தில் சிலருடைய வாக்கு மூலங்கள், சிலருடைய சாட்சியங்கள் நம்ம எப்படியோ மலைத்து போக வைக்கிறது. அதை அதை சொல்லுவதற்கு முன்பாக இவ்வளவு ஒரு விசுவாசம், இவ்வளவு நம்பிக்கை தான் அதை நம்ப முடியும். அந்த சகோதரர் சொன்னார், ஒரு 5 நிமிடம் தான் சொல்லியிருப்பார். ஆனால் அதில் இருக்கின்ற அந்த ஆழமான அந்த உள்ளார்ந்த அந்த விசுவாசம் நம்பிக்கை நிறைய நமக்கு கிடைக்கணும். ஒரே மாதம் மருத்துவமனையில் போய் கேன்சர் அடுத்த மாதத்திற்கு போகணும். அருமையான பிள்ளைகள் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் ஃபாரின் போக முடியும். எல்லாத்தையும் பாருங்கள், மீண்டுமாக அந்த மருத்துவமனைக்கு போகிறாங்க. அதுக்கிடையில் அவங்க என்ன செய்கிறாங்க, ஜெபம் செய்கிறாங்க. பல மக்களிடம் வேண்டிக்கிற சொல்கிறாங்க, வேண்டிக்கிட்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், ஆண்டவர் அந்த ஒரே ஒரு மாதத்திலே எவ்வளோ பெரிய அற்புதங்கள் செய்தாரேன்னா, திருப்பி அவர்கள் மருத்துவமனைக்கு போகின்ற பொழுது எந்த மருத்துவமனை, எந்த மருத்துவர்கள் இவருக்கு இந்த இடத்துல கேன்சர் இருக்கிறது என்று சொன்ன அதே மருத்துவமனை மறாவது முறை போகின்ற பொழுது அங்குலம் அங்குலமாக அவருடைய அந்த உடலை பரிசோதித்த பிறகு இந்த வியாதியே இல்லை, கேன்சரே இல்லை என்று சொல்லி மருத்துவர்கள் மலைத்து போகின்ற நிலைவுக்கு கடவுள் ஒரு அற்புதத்தை செய்தாரேன்னா, அது விசுவாசம், அது நம்பிக்கை, ஜெபத்தினுடைய ஒரு ஆழம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நம்ம சிலவற்றை நாம் சொல்லிக்கிறோம் அப்படின்னா ஏதோ நம்ம இது ஒரு பெருமைக்காக சொல்றது கிடையாது. ஆண்டவரே, எனக்கு அது போன்று அதிசயம் அற்புதம் நடக்கும்படியாக என்னுடைய நம்பிக்கையை மிகுதிப்படுத்தும். இதெல்லாம் ஏதாவது ஒரு இடத்துல மட்டும்தான் நடக்க முடியாது, ஆண்டவரால் மட்டும் தான் நடக்கும். 1000 புதுமைகள், கோடி அற்புதங்கள், பிடிகள் செய்கிறாரு ஆண்டவர் செய்கிறாரு. எங்கேயும் நடக்க முடியாத ஒன்று இல்லை, மாறாக கடவுளால் சில காரியங்கள் மட்டுமே நடக்க முடியும். இதுதான் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லைன்னு சொல்லி மாதா விசுவசித்தாங்க. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மாத்தாளுடைய மரியாளுடைய வாழ்க்கையில் இதுதான் நடந்தது. என்ன நடந்தது? லாசர் இறந்து போயிட்டார். இறந்து போன ஒருபாடு இயேசு அந்த வீட்டை நோக்கி போகிறார். நீங்கள் போய் வீட்டில் படித்து பார்த்துக்க, அந்த பகுதி முழுவதுமாக இறந்த பிறகு இயேசு ஆண்டவர் மாத்தாளை மரியாவை நோக்கி போகிறார். இப்போ ஒருத்தருக்கு சொல்லி அனுப்புறீங்க, சாக போகிறான் ஒருத்தன், என்னுடைய மகனோ மகளோ உறவினர்கள். அப்போ செத்த பிற்பாடு எல்லாம் குழியில் கொண்டு அடக்கம் பண்ண பிற்பாடு அவர் போகிறார். அப்போ என்ன சொல்லி எழுதுவாங்க? அவனுடைய முகத்தை கூட நீ பார்க்க வரலையே, நீ அவனை எவ்வளவு நேசிச்ச, இப்போ இனியா வந்திருக்கிற. சில சமயத்தில் கோபம் கூட வரும், இப்போ ஏன் நீ வந்திருக்கிறீங்க? மாத்தாவுக்கு மரியாதை, ஆண்டவரே நான் ஆள் அனுப்பி உன்னுடைய சகோதரன் என்னுடைய சகோதரன் நீ அன்பு செய்யப்பட்டு லாசர் நோயிட்டு இருக்கான்னு சொல்லி நீங்கள் வரல, நீ எப்போ இருக்கா நீ வந்திருக்கிறீங்க? பல சமயத்தில் அப்படி தான், எல்லாம் போச்சு, எல்லாம் உனக்கு முன்னே நடக்காது, அப்படிலாம் முடிந்து போன ஒரு கதை அப்படிலாம் சொல்லி நினைக்கின்ற ஒரு சமயத்தில் ஆண்டவரால் மட்டுமே அற்புதம் செய்ய முடியும். அப்போ மாத்தாளும் மரியாளும் ஆண்டவரை பார்த்து இப்படி தான் கேட்டிருப்பாங்க, ஆண்டவரே ஏன் நீங்கள் வந்த அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆனால் மாத்தாள் மரியாள் அப்படி கேட்கல. அப்போ மரியாள் அழகா சொல்லுவாங்க, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான்.
இன்னைக்கு பாருங்க, பல குடும்பத்தில் பிரச்சனை, பல குடும்பத்தில் கஷ்டம், கவலை. ஏன்னா அங்க ஏசி இல்லை. அப்பதான் ஆண்டவர் சொல்றார், நீ இங்கே இருந்ததால் நம்ம ஜெபம் செய்யலாம், அருமையாக முடியும். உண்மையாகவே என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கணுமா? ஆண்டவர் சொல்றாரு. அப்போ வந்து மாத்தாள் மரியாளும், ஆண்டவரே நீ இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் செத்திருக்க மாட்டான். அப்ப மாத்தாள் மரியாளும் கூப்பிடுறாங்க, ஆண்டவரே அவன் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட இந்த இடத்துல வந்து பாருங்கள். நீ சொல்லணும், உனக்கு வேதனை, கஷ்டம், ஒரு சவக்குட்டி போல, ஒரு சவப்பெட்டியை போல ஒரு சாபம். ஆண்டவரை வந்து பாருங்க. நீ வந்து இந்த இடத்துல வந்து உட்கார்ந்தா நீங்க போதும், நீங்க வந்து இந்த இடத்துல நீங்க பார்வையிட்டா போதும். அப்படி எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை? அப்ப மாத்தாவும் அந்த விசுவாசத்தான் வெளிப்படுத்துறாங்க. ஆண்டவர் சொன்னார், நீ சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், ஆனால் ஆண்டவர் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு, நீ நம்பினால் கடவுளுடைய மாட்சியை காண்பாய். கரங்களை வேத்தி சொல்லுங்க, நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய். இயேசுவை நோக்கி சொல்லுங்க, நான் நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பேன், கடவுளின் ஆசீர்வாதத்தை காண்பேன், கடவுளின் அதிசயத்தை காண்பேன், கடவுளின் அற்புதத்தை காண்பேன். இன்னைக்கு மாத்தாவுக்கு சொல்ற மாதிரி தான் மரியாளுக்கு சொல்ற மாதிரி ஆண்டவர் உனக்கு எனக்கு சொல்றார். இந்த பகுதி வாசிக்கப்பட்ட பகுதியில் சொல்லி மறந்து போய்விடக்கூடாது. உனக்காக எழுதப்பட்ட பகுதி, எனக்காக எழுதப்பட்ட பகுதி. நான் கஷ்டத்திலே கவலையிலே இருக்கின்ற பொழுது ஆண்டவரை நோக்கி, நீ நம்புறாயா? நீ நம்பினா கடவுளுடைய மாட்சியை காண்பாய். மாத்தாளுக்கு மரியாளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம் என்னன்னா, செத்து போன ஒரு மனுஷன் உயிரோடு வரமாட்டான்னு சொல்லி உலகம் எதிர்பார்த்த ஒரு நிலைமை. இன்னைக்கு பல குடும்பங்கள் அதுமையாக தேவன் அப்படிதான் நடக்குது. இந்த குடும்பம் அவ்வளோதான் ஒடிஞ்சு போச்சு. இந்த குடும்பத்திலுமே நிறைவே நடக்காது. படிச்சிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒன்றும் வேலை வாய்ப்பு கிடைக்காது. தருத்திரம். உலகம் 1000 சொன்னாலும் பரவாயில்லை, ஆனால் நீ உன் ஆண்டவரை எந்நேரமும் நம்பிக்கைக்குரியவனாக நம்புகின்ற ஒரு மனிதனாக இருக்கணும். அப்ப கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புகிறேன், ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன். Praise the Lord. Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன ஒரு காரியம் ஆண்டவர் செய்கிறார் பாருங்க, என்ன ஒரு அற்புதம் செய்கிறார் பாருங்க. உலகமே உனக்கு எதிராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் உன் சார்பாக இருக்கின்ற பொழுது எது வேணாலும் நடக்கும். உலகமே உன் கூட இருந்தாலும் ஆண்டவர் உன் சார்பாக இல்லை அப்படின்னாலும் ஒன்றுமே செய்ய முடியாது. இதுதான் ஆண்டவர் மீது வைத்திருக்கின்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையின் ஒரு அடையாளம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மாத்தாளும் மரியாளும் அத்தகைய ஒரு அதிசயத்தை கண்டுகொண்டார்கள். இறந்து போன தன்னுடைய சகோதரன் லாசரை பார்த்து, லாசரை வெளியே வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார்? ஒரு அற்புதம் செய்தார். கல்லை புரட்டுங்கள் அப்படின்னு சொன்னார். கல் என்பது ஒரு மிகப்பெரிய தடை. இன்னைக்கு அந்த கல் தான் நமக்கு பல சமயங்களில் அற்புதங்கள் அதிசயங்கள் செய்வதற்கு தடையாக இருக்கிறது. எனவே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் தேடி வந்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எழுந்து நிற்போம். எழுந்து நின்று இதோ இந்த நேரத்தில் மாத்தாவி மரியாளை போன்ற ஆண்டவர் இந்த குடும்பத்தை கொடுத்ததற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, எனக்கு இந்த 8வது மாதத்தில் அழைத்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா, நான் இந்த ஒரு காரியத்திற்காக நான் வந்திருக்கிறேன். இயேசுவே ஆண்டவரே, நீ இது இந்த பலிபீடத்தில் மெய்யாகவே நீ எழுந்து வந்திருக்கிறீங்க, உயிரோடு நீங்கள் இருக்கிறீங்க. மாத்தாவி மரியாதை போன்று எங்கேயும் அன்பு செய்கிறீங்க ஆண்டவரே. நான் வைத்த எத்தனை விதமான ஜெபங்கள் இன்னும் கேட்கப்படாமல் இருக்கிறது. எனவே இந்த மாதத்தில் எனக்கு அது கேட்கப்பட வேண்டும் சொல்லி இதோ இந்த நேரத்தில் அனைவரும் உற்சாகத்தோடு எழுந்து நின்று ஆவிக்குரிய பாடலை நாம் பாடி ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய ஜெபங்களை ஏறெடுத்து இதோ நம்பிக்கையோடு வந்திருக்க நம்முடைய கண்கள் ஆண்டவருடைய அதிசயத்தை காணும்படியாக இதோ சேர்ந்து நாம் இந்த பாடலை பாடி ஆண்டவரை துதித்து ஜெபிப்போம். அற்புதமான இந்த பாடலை ஒவ்வொரு நாள் தேடி வந்திருக்கிறோம். இயேசுவுக்கு உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. இயேசுவே, இயேசுவே, பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் பேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. இயேசுவை நோக்கி நம்முடைய ஆண்டவர் நம்புகிறார். பிள்ளை, மகளே, விசுவாசத்தோடு வந்திருக்கிற ஆண்டவரை பார்த்து நம்புங்க
அப்பான்னு சொல்ல ஆண்டவரை பார்த்து. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அழியக்கூடிய ஒரு பொன்னானது நெருப்பிலே புடமிடப்படுகிறது. அழிந்து போகாத விசுவாசமும் சமயத்திலே சோதிக்கப்படுகின்ற பொழுது, ஆண்டவரே நான் நம்புகிறேன் அப்பா, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லிப்பார். ஆண்டவருடைய தேவைகளை சந்தித்து அவருடைய மாட்சியை உனக்கு வெளிப்படுத்துவார். இயேசுவே, ஆண்டவரே, வெள்ளியை புடமிடுவது போன்று பொன்னை புடமிடுவது போன்று ஆண்டவரை புடமிட்டாலும் கூட ஆண்டவர் இதோ உங்களுடைய நம்பிக்கை என்னால் நிலைத்திருக்கும்படியாக செய்வாராக. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டி, வெள்ளியை புடமிடும் போல் என்னை புடமிட்டி, அதனால் நான் சுந்தரமானே பொன்னாக விளங்க செய்கிறேன், அதனால் நான் சுத்தமானே பொன்னாக விளங்க செய்கிறேன். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. எத்தனை விதமான பொருத்தனைகளோடு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, என் பொருத்தனைகளை ஒப்புக் கொடுக்கிறேனப்பா என்று சொல்லி, ஆண்டவரே, என் சோதனை பலி ஏற்றுக்கொள்ளுங்களப்பா என்று சொல். வெறுமனே இந்த இடத்திற்கு ஒரு பிள்ளையும் வராத வண்ணமாக இத்தனை விதமான தேவையோடு நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய தேவையை சந்திக்கும்படியாக ஆண்டவரே மிகுதியாக என்னை விசுவசிக்கிறேனப்பா என்று சொல்லி மாத்தாவை மரியாதை போன்று இதோ ஆண்டவரே நீ இங்கே இருந்திருந்தால் இத்தகைய ஒரு காரியம், இத்தகைய ஒரு கெட்ட காரியம் குடும்பத்தில் நடக்காத வண்ணமாக ஆண்டவரை எம்மோடு தங்கும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நம்முடைய பொருத்தனைகளை ஒப்புக் கொடுப்போம். பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன், நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையே, ஆராதித்து உம்மை உயர்த்துவேன், நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. கரங்களை உயர்த்துவோம். இயேசுவை நோக்கி நாம் வந்திருக்கிறோம். பொருத்தனைகள் நாம் கொடுத்து இதோ ஆராதித்து நம்மை உயர்த்துவதற்காக இது அற்புதமான இந்த பலிபீடத்துக்கு முன்பாக ஆண்டவருடைய தேவைகளை சந்திக்கும் முறையாக ஆண்டவருடைய கரத்தில் வந்திருக்கிறேன். ஆண்டவரை மாத்தாயை போன்ற மரியாதை போன்ற ஆசையை போன்ற ஆண்டவரே நான் அன்பு செய்ய எனக்கு தேவையான பலத்தை தாரும். இதனுடைய குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோருமாக ஆண்டவரை நம்பும்படியாக ஆண்டவரை செய்யும். இதனுடைய பிள்ளைகள் ஆண்டவருமே அன்பு செய்யாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் கூட மீண்டுமாக ஆண்டவருடைய பிள்ளைகள் மீண்டுமாக அன்பு செய்யும்படியாக ஆண்டவரை வரத்தை காரும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். அநேக முறை ஆண்டவர் இந்த உலகத்தை தேடி செல்கின்ற பிள்ளைகளாக இருந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கின்ற அழிந்து போகின்ற பலவிதமான காரியங்களுக்கு நாம் ஓடோடி இருந்திருக்கிறோம். ஆனால் இன்று அழியாத ஒரு செல்வம் என் தகப்பன் இயேசு ஆண்டவர் ஒருவர் மட்டுமே ஒப்பற்ற செல்வமாக ஆண்டவரே இது இடத்தில் இருக்கிறப்பா என்று சொல்லி இதோ இந்த நேரத்தில் மாத்தாலும் மரியாளும் பற்றிக்கொண்டு அதே இயேசுவை நான் பற்றிக்கொண்டு வாழவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். என் தகப்பனே, என் இயேசுவை ஆண்டவரே, ஆவியானவரே, இதோ இந்த அற்புதமான 8வது மாதத்திலே ஆண்டவரே எங்களுக்கு அற்புதங்களை அதிசயங்களை நிகழ்த்துமாறு உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அநேகமான குடும்பங்கள் பிரச்சனைகள் ஆண்டவரே சோகங்கள் மத்தியிலே குறிப்பாக நிகழ்ச்சிக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏழனுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பங்கள் ஆண்டவரே இது உலகத்திலே மீண்டுமாக உம்முடைய இரக்கம் நிறைந்த பார்வைகள் கிடைக்குமாறு ஒப்புக் கொடுக்கிறேன். அதுவும் 8வது மாதத்திலே ஆண்டவரை தேடி வந்திருக்கிற அநேக குடும்பங்களை தொட்டி நீ ஆசீர்வதிப்பீராக. அப்பா பிதாவை வெளிநாட்டில் இருக்கின்ற பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு செல்ல பிரிக்கின்ற பெருமைகளை குறிப்பாக இதோ திருமணமாகக்கூடிய பிள்ளைகளை குறிப்பாக குழந்தை பாக்கியங்களுக்காக எங்குகின்ற குடும்பங்களை ஆண்டவரே இதோ தருத்தத்திலே ஏழ்மையில் இருக்கின்ற குடும்பங்களை ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே இயேசுவே, அநேக குடும்பங்கள் நிறைய நன்மையான காரியங்களை செய்திருக்கிறேன்.
ஆண்டவரே இதோ அந்த குடும்பங்கள் ஒப்பு கொடுக்கின்ற புகழ்ச்சியை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க, எதிர்விதமான கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான நன்றிகளை ஆண்டவரை உடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்க, அநேக குடும்பங்கள் ஆண்டவரை ஒப்பு கொடுத்துக் கொண்டிருக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். ஒப்பு கொடுக்கிறோம் எல்லா குடும்பங்களும் இதோ இந்த வெளிப்படுத்த உருவாக இருக்கிற யாருமே ஆண்டவரை ஒருமனை திரும்பி செல்லாத முடியும். அநேகமான எண்ணற்ற வானக தூதர்கள் அதோ ஒவ்வொரு குடும்பத்திற்கு அருகாமல் நின்று கொண்டிருக்கிறார். அன்பு தகப்பனே, கண்ணீர் நிறைந்த ஜெபங்கள், இதோ பொருத்தனை நிறைந்த இந்த ஜெபங்கள் ஆண்டவரே, இதோ இந்த ஜெபங்கள் கேட்கப்படும் சொல்லி நம்பிக்கையோடு வந்திருக்கின்ற எத்தனை விதமான குடும்பங்கள் எல்லாவற்றையும் கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நோய்களை விட்டு அகற்றும்படியாக செய்வீராக, அற்புதங்கள் அதிசயங்கள் செய்யும்படியாக ஆண்டவரை உயர்த்துவீராக. ஆண்டவரை வேலை வாய்ப்பிற்காக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்காக செல்கின்ற பிள்ளைகளை ஆண்டவர் நினைவு கூறும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரை இருக்கின்ற இடத்திலே பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை ஆசீர்வதிப்பீராக. இதோ அந்த வேலைகள் மூலமாக ஆண்டவரை பல மடங்கு ஆண்டவரை பெருகும்படியாக செய்வீராக. ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே, ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் குறிப்பாக சில காரியங்கள் நடந்து நடக்காத விண்ணமாக இருக்கின்ற குடும்ப காரியங்கள், இதோ ஆரம்பிக்கப்பட்ட இந்த காரியங்கள் முடிக்கவில்லையே என்று சொல்லி ஆண்டவரே இதோ நம்பிக்கையோடு வந்திருக்கிற பிள்ளைகள் இதோ மீண்டுமாக அந்த அதிசயத்தை காணும்படியாக நீ செய்வீராக. ஆண்டவரே, வழக்குகளை மாற்றுமாறு உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் செய்கின்ற தொழிலை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, தொழிலை பெருகும்படியாக நீ செய்வீராக. ஆண்டவரே, நோயாளிகள் குறிப்பாக எதிர்த்து வருகிற தீமைகள், தீமையான காரியங்கள், ஆண்டவரே அந்தகார வல்லமைகள், பில்லி சூனியங்கள், ஆண்டவரே சாத்தானின் கட்டுகள் ஒரு முறையினுடைய குடும்பத்தில் அணுகாதபடி தீமை உன்னை அணுகாது என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்தீரே. ஆண்டவரே, அதன் வழி எங்களுடைய ஆசீர்வாதத்தை தாரும் என்று சொல்லி நம்பி கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இது வந்து புதிதாக இந்த மாதம் வந்திருக்கின்ற பிள்ளைகளை குழந்தைகளுடைய கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே. இயேசுவே, ஆசீர்வதிங்களப்பா, ஆசீர்வதிங்கள் தகப்பனே. இது உங்களுடைய பயணங்களை ஆசீர்வதிங்கள் தகப்பனே. ஆண்டவரே, ஒரு பயணத்திற்கு நாங்கள் செல்கின்ற பொழுது, அந்த இடத்திற்காக காத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக காத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவரே அதை ஜெயமாக மாற்றி தாரும் ஆண்டவரே. அதில் வெற்றியை தாரும் ஆண்டவரே. ஒப்புக்கூட எல்லா விதமான காரியங்கள், கனமான காரியங்கள், பாரமான காரியங்கள், முடியாது என்று சொல்லி மற்றவர்கள் ஏரணப்படுத்திய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை கரத்தில் ஒப்புக்கூட. ஆண்டவர் உன் பக்கத்திலே வலிமை மிகுந்த ஒரு போர் வீரனாக நின்று கொண்டிருக்கிறார். 1000 பேர் உன் பக்கத்தில் இருந்தால் இயேசு ஒருவரின் பக்கத்தில் இருக்க வேண்டும் சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. இயேசுவே வாரும் என்று சொல். இயேசுவே, என்னுடைய குடும்பத்தில் மாத்தா மரியா குடும்பத்தை சந்தித்தது போன்று ஆண்டவருடைய குடும்பத்தை சந்திக்க வாருங்களப்பா என்று சொல். இதோ ஆண்டவர் இதோ நேரத்தை அவர் கடந்தாலும் கூட இதோ 2-3 நாட்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய ஜெபத்திற்கு காலம் தாமதம் கொடுத்தாலும் சரி, ஆண்டவர் அந்த ஒரு காரியத்திற்கு மிகப்பெரிய மாட்சியை காணுமாறு ஆண்டவரை ஆசீர்வதிக்க போகிறார். இயேசுவே, இயேசுவை ஒப்புக்கொடு. நம்பிக்கை தளராமல் ஒப்புக் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற எல்லா விதமான ஜெபங்கள், பொருத்தனைகள் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக குறிப்பாக உபகாரத்தாய் அந்த தேவைகளுக்காக பரிந்துரை செய்யுமாறு இது ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் பருக புலங்களாலே பணிகள் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். நீரின் பெருமை மாட்சியோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் தருகின்றவரா தூய ஆவி ஆனவர் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீரே.
உம் திருவிடல் திருத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.